ஹாய்! ஜஸ்ட் a மினிட்ல நம்ம இன்னைக்கு மினி இட்லி தான் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு மாவு எடுத்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தோசையா இருந்தா கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு கலக்கி தோசை ஊத்தும்போது ரொம்பவே நல்லா வரும். மினி இட்லின்றனால நான் அதே கன்சிஸ்டன்சில தான் ஊத்தப் போறேன். இதுக்கு நடுவுல நம்ம அடுப்ப ஆன் பண்ணிட்டு, இட்லி குண்டால கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு சிம்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம இட்லி பிளேட்ல இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ, அப்பதான் நமக்கு வந்து இட்லி வந்து இட்லி தட்டுல ஒட்டாம நல்லா சூப்பராவே வரும். ஸோ, ஒன் பை ஒன்னா நீங்க ஊத்த ஆரம்பிக்கும்போது, கீழ இருக்க பிளேட்டுக்கும், மேல இருக்க பிளேட்டுக்கும் மாவு ஒட்டாம இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஷேப்பா வரும். எல்லாரோட ஃபேவரைட்டும் மினி இட்லின்னு நெனைக்கிறேன். ஸோ, இட்லியே பிடிக்காதவங்க மினி இட்லி விரும்பி சாப்பிடுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ, எங்க வீட்ல வந்து வேற எந்த டிஃபன் வச்சாலும், இன்னைக்கு என்ன சட்னி, சாம்பார் இல்ல பொடியான்னு இத்தன கொஸ்டின் கேட்பாங்க. பட் மினி இட்லின்னு வரும்போது இந்த கொஸ்டின்லாம் எதுவுமே வராது. சட்டுன்னு சாப்ட்டுருவாங்க. ஸோ, நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, எல்லா இட்லியும் ஊத்திட்டு இட்லி குண்டால வச்சுட்டு 10 டூ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. 10 டூ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸ் இட்லி தட்டு தொடாதீங்க. ஏன்னா, அப்பதான் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மனாலயும் கையில பிடிச்சு ஒவ்வொரு இட்லியா எடுத்து போட முடியும். இட்லி நல்லா தட்டுல ஒட்டாம வரும். பாருங்க நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணனால தான் இட்லி வந்து தட்டுல ஒட்டாம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட்லி பிளேட்ல வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நீங்க எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அ மினிட்டோட மினி இட்லி பிடிச்சிருந்துச்சு, இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா, சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. கீழ வந்து லைக் பட்டனும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸ்லயும் கண்டிப்பா சொல்லுங்க. இட்லின்னு சொல்றீங்க, எத்தனை இட்லி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம எப்படியும் 5லேருந்து 6 ஈடு ஊத்துவோம். ஸோ, இது 5 நான் இதுலயே 5 டூ 6 ஈடு ஊத்தியிருக்கேன். ஸோ, நமக்கு இதுலயே வந்து 30 இட்லி வந்துரும். நம்ம ஒரு ஆள் வந்து 10 இட்லி கண்டிப்பா சாப்பிடுவோம். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. 10 இட்லின்னு பார்க்காதீங்க. இது ஜஸ்ட் மினி இட்லி தாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சைட் டிஷ்ஷா வந்து சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல பொடியாவும் வச்சு பொடி இட்லியாவும் சாப்பிடலாம். ஸோ வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னா, சாம்பார்ல இட்லி மினி இட்லி ஊற வச்சுட்டு நெய் விட்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும்.